எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட லீட் கோட் ப்ராப்ளம் ஆஃப் த டே பில்ட் அரே ஃப்ரம் பெர்மியூட்டேஷனோட பெஸ்ட் அண்ட் ஸ்பேஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஆனா இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னு போய் படிச்சுவோம். பாருங்க, இதுதான் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்வேன் லீட் கோட்ல. ஏன்னா அவங்க கொடுத்த கோடையே நீங்க வந்து கோட எழுதி சப்மிட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்க இன்புட்ல அவங்க ஒரு நம்பர்ஸ் அரே கொடுத்திருப்பாங்க ரெப்ரசன்டட் பை நம்ஸ். நம்ம வந்து ஒரு ஆன்சர் அரே வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஆன்சர் அரேயோட வேல்யூஸ் எப்படியா இருக்கும்? ஆன்சர் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் i. இந்த லாஜிக் வச்சு நீங்க எல்லா இண்டெக்ஸ்க்கும் பண்ணீங்கன்னா அது ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். பாருங்க, நம்ஸ் ஈக்குவல் டு 0 2 1 5 3 4 கொடுத்துருப்பாங்க. இந்த லாஜிக்கோட நீங்க ஆன்சர் அரே பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஸோ இதுல என்ன ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம். இங்க வந்து நான் ஆன்சர்ஸ் அரே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன் மேல. இந்த அப்டேட் ரூல்னால ஆன்சர் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் i னால பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஆன்சர் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 0. சரியா? இப்போ நம்ஸ் ஆஃப் 0ல என்ன இருக்கு? 0 இருக்கு. ஸோ இது ஃபுல்லா என்ன வயலேட் ஆகும்? 0. ஸோ நம்ஸ் ஆஃப் 0 இஸ் வாட்? அதுவும் 0வா தான் இருக்கும். ஸோ இங்க வந்து நான் 0ன்னு அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 1. சரியா? இப்போ நம்ஸ் ஆஃப் 1ல என்ன இருக்கு? 2 இருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ஸ் ஆஃப் 2ல என்னவா இருக்கும்? 1 இருக்கு. ஸோ இங்க வந்து வேல்யூ வந்து 1 ஆயிரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வேல்யூவை போய் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 2. சரியா? இப்போ நம்ஸ் ஆஃப் 2ல என்ன இருக்கு? 1 இருக்கு. சரியா? ஸோ இங்க வந்து 1 ஆகும். ஸோ நம்ஸ் ஆஃப் 1ல என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸோ இங்க வந்து 2 வரும். இப்போ லாஸ்ட்ல போய் பார்க்கலாம். ஆன்சர் ஆஃப் 3. சரியா? இப்போ ஆன்சர் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 3. இப்போ நம்ஸ் ஆஃப் 3ல என்ன இருக்கு? 5 இருக்கு. சரியா? இப்போ நம்ஸ் ஆஃப் 5ல என்ன இருக்கு? இந்த அவுட்டர் நம்ஸ்ல நம்ஸ் ஆஃப் 5ல என்ன இருக்கு? 4. ஸோ இங்க வந்து 4. இதே நீங்க பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா 2 ஸ்டெப்ஸ்க்கு கன்டினியூ பண்ணீங்கன்னா இங்க வந்து 0 1 2 4 5 3 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். நம்ம இப்போ குயிக்கா போய் கோட பார்த்துடலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த ப்ராப்ளமுக்கு, அவங்க குடுத்த லாஜிக்கே நீங்க வந்து கோட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு எம்ப்டி நம்பர் ஆன்சர் அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ லென் ஆஃப் 0 இன்டு லென் ஆஃப் நம்ஸ். இப்போ வந்து ஃபார் ஈச் இண்டெக்ஸ போய் நம்ம அந்த ஆன்சர் வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? ஃபார் i இன் ரேஞ்ச் லென் ஆஃப் நம்ஸ் ஆன்சர் ஆஃப் i அவங்க கொடுத்த லாஜிக்கே எழுத போறீங்க இப்போ. நம்ஸ் ஆஃப் i. ஃபைனலா நான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஆன்சர் கொடுத்துருவேன். இது வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட். இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருச்சு. நீங்க இன்னும் அசால்ட்டா பண்ணனா இத ஒரே லைன்ல கூட எழுதிருக்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் நம்ஸ் ஆஃப் நம் ஃபார் நம் இன் நம்ஸ். இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஒன் லைன் சொல்யூஷனா இருக்கும். நீங்க இப்ப கேட்கலாம், ப்ரோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனா? இதுக்கு ஏன் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணீங்க? இது ஆப்டிமலாவே எனக்கு தெரியல. ஏன் இது ஆப்டிமலா இல்ல? ஏன்னா பாருங்க, நான் ஒரு புது அரேவா கிரியேட் பண்றேன். இந்த ஆன்சர் அரே. இஸ் தேர் அ வே நான் இந்த நம்ஸ் அரேல வந்து அப்டேட் பண்ணி ஒரு புது அரே வந்து கிரியேட் பண்ணாம ஒரு ஆன்சர் கொடுக்க முடியுமா? ஸ்பேஸ் ஆப்டிமலா O ஆஃப் 1 ஸ்பேஸ்ல சால்வ் பண்ண முடியுமா? அதுதான் இப்ப பார்க்க போறோம் எப்படின்னு. ஓகே. இப்போ வந்து இந்த ஸ்பேஸ் ஆப்டிமல் அப்ரோச்ச பார்க்கலாம். இந்த ஸ்பேஸ் ஆப்டிமல் அப்ரோச்ல என்னவா இருக்கும்? நான் ஒரு புது அரே கிரியேட் பண்ணாமவே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவா இருக்கும். ஓகேவா? சோ என்ன டெக்னிக்கலா நான் பண்ணுவேன்? நம்ஸ் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் i ஒர்க் ஆகுமான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நம்ஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 0. சரியா? சோ நம்ஸ் ஆஃப் 0 என்ன எவாலுவேட் ஆகும்? 0வா எவாலுவேட் ஆகும். சோ இப்போ நம்ஸ் ஆஃப் 0 மறுபடியும் 0வா தான் எவாலுவேட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட்ல வந்து நான் 0 வந்து 0வாலவே ரிப்ளேஸ் பண்ணிடுவேன். சோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போலாம். நம்ஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 1. சரியா? நம்ஸ் ஆஃப் 1ல என்ன இருக்கு? 2 இருக்கு. சோ நம்ஸ் ஆஃப் 2ல என்ன இருக்கு? 1 இருக்கு. சோ இந்த வேல்யூ வந்து 1ஆல ரிப்ளேஸ் ஆகும். சரியா? ஓகே. இது வரைக்கும் சோ ஃபார் சோ குட். இங்கேயும் 0 1 வரணும், இங்கேயும் 0 1 வரணும். ஆனா நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ஸ் ஆஃப் 2க்கு போறோம். நம்ஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் 2. சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ஸ் ஆஃப் 2 எவாலுவேட் பண்ணா என்ன வரும்? இங்க 1 வரும். இப்போ வந்து நம்ஸ் ஆஃப் 1ல என்ன இருக்கு? நம்ஸ் ஆஃப் 1ல என்ன இருக்கு? இங்க 1 இருக்கு. சரியா? சோ இங்க வந்து நான் 1ன்னு அப்டேட் பண்ணேன். பாருங்க இப்போ
மை நீடட் ஆன்சர் என்னவா இருந்துச்சு 012. ஆனா இங்க வந்து 011 ஆயிடுச்சு. ஏன்னா ஏன் ஆகுது இது? ஏன்னா நம்ம இந்த அப்டேட் ரூல வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம சில நம்பர்ஸ ஓவர் ரைட் பண்றோம். சோ இதனால என் ஓவர் ரைட் பண்ணும்போது என் லாஸ்ட் நம்பர் வந்து தொலைஞ்சிருது. சோ இதனால இந்த லாஜிக் ஒர்க் ஆகல. ஆனாலும் நான் இந்த ப்ராப்ளம் O(1) ஸ்பேஸ்ல மட்டும் பண்ணணும்னு சொல்றேன். சோ இப்போ என்ன நம்மளுக்கு டாக்டிக் என்னவா இருக்கணும்? 2 நம்பர்ஸ ஒரே லொகேஷன்ல சேவ் பண்ற மாரி ஒரு லாஜிக் நம்மளுக்கு தேவை. ப்ரீவியஸ் நம்பரும் அந்த லொகேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா ஒரு புது நம்பரையும் அந்த லொகேஷன்ல வந்து ஸ்டோர் பண்ணணும். அது எப்படி பண்ண போறோம்னு இப்ப பார்க்க போறோம். சோ இப்ப என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து 2 நம்பர்ஸ் வந்து ஒரே லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த 2 நம்பர்ஸையும் எப்படி சேஃபா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். இப்ப பார்க்கலாம். எனக்கு A is equal to 2 and B is equal to 3ன்னு 2 செப்பரேட் வேல்யூஸ் இருக்கு. எப்படி இந்த 2 நம்பர்ஸ ஒரே லொகேஷன்ல ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். சோ நான் இந்த அப்டேட் ரூல் எழுத போறேன். A is equal to A plus B into 10. சரியா? நீங்க வந்து இந்த 10 வந்து வேற ஏதாச்சும் நம்பரால ரிப்ளேஸ் பண்ணா ஒரே கண்டிஷன் மட்டும் தான் இருக்கும். இந்த இந்த நம்பர் வந்து should be greater than 2 and 3 ஆ இருக்கும். சரியா? இது வந்து இப்ப பார்க்கலாம். சோ இங்க என்ன ஆகும்? 2 plus 3 into 10. சோ இது என்னவா இருக்கும்? 32. இப்போ வந்து உங்களுக்கு வந்து A வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா A வேல்யூ இதுல இருந்து நீங்க வெறும் this mod by உங்க மல்டிப்ளிகேஷன் வேல்யூ வந்து போட்டுருவீங்க. சோ this mod by 10 என்னவா கொடுக்கும்? 32 mod by 10 உங்களுக்கு 2 ன்னு கொடுக்கும். சப்போஸ் உங்க B வேல்யூ வரணும்னா என்ன பண்ணுவீங்க? this divided by 10. So 32 divided by 10 என்னவா இருக்கும்? 3. So உங்க A வேல்யூ சேஃபா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு, B வேல்யூ சேஃபா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. So இந்த லாஜிக் வச்சு தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். குயிக்கா போய் பார்த்துடலாம். சோ குயிக்கா அந்த கோட பார்க்கணும்னா இந்த புது அப்டேட் ரூலோட உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சோ புது அப்டேட் ரூல் என்னவா இருக்கும்? nums of i plus is equal to 10 into nums of i mod 10 ஆ இருக்கும். சோ இதுதான் அப்டேட் ரூல்ஸ் இது இருக்கு. ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ nums of 0 plus is equal to 10 into nums of 0 mod 10. சோ nums of 0 என்னவா இருக்கு? இங்க 0 ஆ இருக்கும். சோ nums of 0 என்னவா இருக்கும்? மறுபடியும் 0 ஆ இருக்கும். சோ 0 mod 10 என்னவா இருக்கும்? 0 ஆ இருக்கும். சோ 10 into 0 0. சோ இங்க வந்து 0ன்னு அப்டேட் ஆகும் இது. சோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் போய் பார்க்கலாம். nums of 1 is equal to 10 into இது. இங்க வந்து nums of 1 என்ன வேல்யூவா இருக்கும்? 2 எடுக்கும். சோ nums of 2 என்ன எடுக்கும்? 1 எடுக்கும். சோ 1. சோ 1 mod 10 என்னவா எடுக்கும்? 1. சோ 10 into 1 10. சோ 10 plus nums of 1. Nums of 1ல என்ன இருக்கு? 2. 2 plus 10 என்னவா இருக்கும்? 12. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியரா புரிய வந்திருக்கும் பாருங்க. இங்க வந்து என் ரைட் சைடுல என்னவா ஸ்டோர் ஆகுது? என்னோட ஓல்ட் வேல்யூ. லெஃப்ட் சைடுல என்னவா ஸ்டோர் ஆகுது? என்னோட நீடட் ஆன்சர். பாருங்க இது 10ஆல மல்டிப்ளை பண்றதுனால எனக்கு கிளீனா அப்படி லெஃப்ட் சைடு ரைட் சைடுல வருது. இது சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் 10 சூஸ் பண்ணியிருக்கேன் இங்க. நீங்க வேற பேஸ் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிளீனா அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ஆனாலும் பேக் எண்ட்ல இந்த லாஜிக் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போய் பார்க்கலாம். சோ nums of 2 என்னவா இருக்கும்? Nums of 2 plus is equal to 10 into nums of 2. So nums of 2ல என்ன இருக்கு? Nums of 2ல 1 இருக்கு. So இங்க 1. So nums of 1. Nums of 1ல என்ன இருக்கு இங்க இப்போ? 12 இருக்கு. சோ இப்பதான் உங்களுக்கு ஏன் இங்க வந்து mod 10 யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா பாருங்க ஆல்வேஸ் நான் இங்க வந்து nums of 5ல என்ன யூஸ் பண்ணும்? என்னோட ஓல்ட் வேல்யூ. ஆனா என் ஓல்ட் வேல்யூ எங்க இருக்கு? ஏன் நியூ வேல்யூ mod 10ல இருக்கு. சோ எனக்கு வந்து இங்க 2 தான் தேவை. சோ 12 mod 10 கொடுத்தா இங்க வந்து 2 வந்துரும். சோ 10 into 2 எவ்வளவு? 20. சோ nums of 2 plus 20. சோ இங்க வந்து nums of 2 என்னவா இருக்கு? 1 plus 20 என்னவா இருக்கும்? 21 ஆயிரும். பாருங்க பெர்ஃபெக்ட்டா இங்கேயும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என் ஓல்ட் வேல்யூ வந்து இங்க இருந்து ஓல்ட் வேல்யூ வந்து இங்க ரைட் சைடுல ஸ்டோர் ஆயிருக்கு. புது நீடட் வேல்யூ வந்து எனக்கு லெஃப்ட் சைடுல ஸ்டோர் ஆயிருக்கு. பாருங்க அகைன் நான் 10 யூஸ் பண்றதுனால நீங்க கிளீனா இந்த டிஃபரன்ஷியேஷன் தெரிய வருது. சோ இப்போ குயிக்கா போய் இந்த ப்ராப்ளம் வந்து கோட் எழுதிடலாம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆப்டிமல் கோடா இருக்க போகுது. இந்த மல்டிப்ளையர் வேல்யூ சூஸ் பண்றதுக்கு ஒரே ரூல் தான் கொடுத்திருக்கேன். உங்க மல்டிப்ளையர் வேல்யூ அங்க 10 சூஸ் பண்ணிருந்தேன் should be greater than all the elements நீங்க கன்சிடர் பண்ற எலிமெண்ட்ஸ். ஆனா பாருங்க இந்த புது அரேல வந்து up to 1000 வேல்யூஸ் வரைக்கும் இருக்கலாம். சோ உங்க மல்டிப்ளையர் வேல்யூ என்னவா இருக்கும்? should be greater than 1000 அவ்வளவுதான் இருக்கும். ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் பாருங்க இங்க வந்து உங்களுக்கு 0 12 21 வருதுல்ல இந்த 0 12 21ல இருந்து எப்படி இந்த ஆன்சர் அரே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறீங்க? ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து இந்த அப்டேட்டட் நம்ஸ் அரே வந்து டிவைடட் பை த மல்டிப்ளையர் வேல்யூ கொடுத்துருங்க. சோ 0 by 10 என்னவா இருக்கும்? இங்க 0 வரும். 12 by 10 என்னவா இருக்கும்? இன்டிஜர் டிவிஷன் 1 ஆ இருக்கும். 21 by 10 என்னவா இருக்கும்? 2. சோ 0 1 2 இப்படியே so on and so forth போய் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இப்போ குயிக்கா போய் கூட பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளையர் வேல்யூ சூஸ் பண்ணும். ஷுட் பி கிரேட்டர் than the மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர். ஸோ இங்க வந்து 1000 தான் கிரேட்டர் பாசிபிள் நம்பர் இருந்துச்சு. ஸோ 1001 சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபார் I in range len of nums of I plus equal to multiplier into nums of I mod multi. இப்போ வந்து என் புது அப்டேட்டட் நம்ஸ் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து வெறும் ஃபைனல் ஆன்சர் வேல்யூஸ் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ண போறோம்? ரொம்ப சிம்பிள். டிவைட் எவ்ரிதிங் பை த மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. ஸோ லென் ஆஃப் nums of I integer division of multi. ஸோ ஃபைனலா ரிட்டர்ன் நம்ஸ் கொஸ்டின். இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஸ்பேஸ் ஆப்டிமல் சொல்யூஷன். பாருங்க, இங்க வந்து நான் ஒரு புது ஆன்சர் அரே கான்செப்டே கொண்டு வரல, ஆனாலும் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணேன். ஸோ இப்படிதான் இந்த ப்ராப்ளம் வந்து ஆப்டிமலா சால்வ் பண்றீங்க. நான் குயிக்கா இன்னொரு லீட் கோட் வீடியோ வந்தவங்களை பாக்குறேன். ஐ ஹோப் இந்த ஆப்டிமல் சொல்யூஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது. அன்டில் தென் நீங்க கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.